ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரி நீடில் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, ஷாப்பில் போய் ஆரி நீடில் அப்படியே வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ப்ராப்பராக செக் பண்ணி வாங்கணும். அது எப்படி வாங்குறதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பீட்ஸ் ஒர்க் பண்ணுற நீடில் எப்படி செக் பண்ணி வாங்கலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீடில் இப்படி பிடிச்சிக்குங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த பார்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த பார்ட் ஸ்ட்ராங்காக இருக்குதா வீக்காக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா, இந்த விரல் இருக்குது இல்லைங்களா, இந்த மோதிர விரல், இந்த விரல்னால் கீழே லைட்டாக இப்படி புஷ் பண்ணணும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீடில் ஸ்ட்ராங்காக இருக்குதா இல்லை வீக்காக இருக்குதான்னு சொல்லி உங்களுக்கே புரியும். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிற நீடில் தான் நீங்கள் வாங்கணும். சப்போஸ் வீக்காக இருந்ததுன்னா அந்த நீடில் நீங்கள் வாங்கக்கூடாது. நீடில் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் லைஃப் வரும், சீக்கிரமாக உடையாது. ஸோ லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் புஷ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நீடில் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி எத்தனை நீடில் வேணுமோ, 2 வேணுமோ இல்லை 4 வேணுமோ 6 வேணுமோ, நீங்கள் எவ்வளோ வேணாலும் செக் பண்ணி ஒரு பக்கம் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, நீடில் பெண்டாக இருக்குதா இல்லை ஸ்ட்ரைட்டாக இருக்குதான்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணணும். அது எப்படின்னா, ஏற்கனவே நாங்கள் செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிற நீடில்லேருந்து இப்படி 2 எடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணணும். இப்படி ரொட்டேட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த நீடில் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, எது பெண்டாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படி ரொட்டேட் பண்ணுறதுலே பாருங்கள், இது சுற்றுறது எப்படி இருக்குது. இது பெண்டாக இருக்கிற நீடில், இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற நீடில். ஸோ இதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பெண்டாக இருக்கிற நீடில் நீங்கள் வாங்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக இருக்கிற நீடில் தான் நீங்கள் பார்த்து வாங்கணும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற நீடில் தான் ஸ்டிச்சஸ் நல்லா வரும், உங்களால் க்ரிப்பாக நல்லா பிடிக்க முடியும். நான் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற நீடில் தான் செக் பண்ணி வாங்குவேன். ஸோ உங்களுக்காக உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதுக்காக ஷாப்லேருந்து இந்த பெண்டாக இருக்கிற நீடில் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எப்போவுமே ப்ராப்பராக செக் பண்ணி கரெக்டாக வாங்குங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஏமாறக்கூடாது, உங்கள் காசு வீண் போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே நீடில் வாங்கினீங்கன்னா இந்த 2 மெத்தடும் ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி வாங்குங்க. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா, த்ரெட் ஒர்க் பண்ணுற நீடில் எப்படி நாங்கள் செக் பண்ணி வாங்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ த்ரெட் ஒர்க் பண்ணுற நீடில் எப்போவுமே நீங்கள் வாங்கும்போது இந்த ஹெட் பார்ட்டை பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். இந்த ஹெட் பார்ட் இப்படி தான் இருக்கணும், ரொம்ப பெண்டாக எல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஹெட் பார்ட் ரொம்ப பெண்டாக இருந்ததுன்னா உங்களால் ஸ்டிச்சஸே ப்ராப்பராக எடுக்க முடியாது. துணி நீங்கள் ஸ்டிச்சஸ் எடுக்கும்போது கிழிஞ்சிரும், டேமேஜ் ஆகிடும். ஸோ ஹெட் பார்ட் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நீடில் காட்டுறேன். ஸோ இந்த நீடில் பாருங்கள், இந்த நீடிலோடைய ஹெட் பார்ட் பாருங்கள் எவ்வளோ பெண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பெண்டாக இருக்கிற ஹெட் பார்ட் நீங்கள் பார்த்து நீடில் வாங்கக்கூடாது. ஸோ ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரி நீடில் ப்ராப்பராக எப்படி செக் பண்ணி வாங்குறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க கிளாஸஸ் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி. கண்டினியூவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளாஸஸ் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.